தமிழக பட்ஜெட் தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த தமிழக அரசோட பட்ஜெட்ல என்ன ரொம்ப கவர்ந்தது என்னன்னா, கர்ப்பவாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரஸ்ட் கேன்சர் லேடிஸ்க்கு வரும் தெரியும். அந்த சர்விக்கல் கேன்சர் பத்தி அவ்வளவு அவேர்னஸ் எல்லாம் கிடையாது. அப்போ இந்த ஊசிக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறது மத்தவங்களுக்கு ஒரு அவேர்னஸாவும் இருக்கும். இன்னொன்னு வசதி உள்ளவங்க பணம் கட்டி இந்த ஊசி பெண் குழந்தைகளுக்கு போட்டுக்கலாம். வசதி இல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ராமேஸ்வரத்துக்கு விமான நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதை நாங்கள் தமிழக மக்கள் சார்பாக வரவேற்கிறோம். ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விமான நிலையம் எதுன்னு பார்த்தோம்னா, திருச்சி மதுரை. திருச்சி இங்கேருந்து 250 கிலோமீட்டரு, மதுரை கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் ஆகுது. ஆனால் இவங்களுக்கு போகக்கூடிய நேரம் அதிகம். ரெண்டாவது போகக்கூடிய வேலையில் விபத்துகள் மற்ற தடங்கள்லாம் ஏற்படுது. இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசுகளுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிதிநிலை அறிக்கையிலே தமிழக அரசு 5 மாவட்டங்களில் உள்ள மாநகராட்சிக்கு 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருப்பது மிக்க மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நீர்நிலைகள் தாமிரபரணி ஆற்றில் நடக்கின்ற சாக்கடைகளை சுத்தம் செய்து ஆலைகளுக்கு விற்கப்படும். அதுக்கு நான் நிதி இந்த பட்ஜெட் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதற்காக மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக பட்ஜெட்டில் ராமேஸ்வரத்தில் விமான தளம் அமைக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு மாநில அரசு எப்படி விமான தளம் அமைக்க போகுதுன்னு தெரியல. இது செயல்படுத்தினா இங்கே வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஒரு பெரிய நன்மை ஏற்படும். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து பல பேர் வெளிநாட்டிலாம் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். தமிழக பட்ஜெட் தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நான் 11ஆவது படிக்கிறேன். இது வரைக்கும் நத்தத்துல அரசு கலைக்கல்லூரியே இல்லை. ஆனா சட்டமன்றத்துல பட்ஜெட்ல கலைக்கல்லூரி அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் 12th முடிச்சிருக்கேன். இப்போ நத்தத்துல புதுசா கல்லூரி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கல்லூரிக்கு பட்ஜெட்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் மேலூர்லயோ மதுரையிலயோ திண்டுக்கல்லையோ போய் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்குலாம் வரவும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இலங்கை அரசால் கைது செய்யப்படும் தமிழக மீனவரோட வாழ்வாதாரத்துக்கு முன்னாடி 150 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது தற்சமயம் 500 ரூபா கொடுக்குறதா தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இது மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வாக இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்காது. காரணம் 500 ரூபாய் வச்சு நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாது. இதுக்கு நிரந்தர தீர்வாக மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து இந்த தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுறதை தடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் எங்களோட வாழ்வாதாரத்தை பார்க்க முடியும். ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் கட்டுறதா அறிவிப்பு விட்டுருக்காங்க. குறிப்பிட்ட சில காலமாக பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வர யாத்திரை பயணிகளுக்கும் சுற்றுலாவாசிகளுக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான பேருந்து வசதிகள் இல்லாமல் ட்ரெயின் வசதியும் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு மட்டும் விடாமல் திரும்ப என்னென்னா இதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது மாதிரி பாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.